வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் கொடுக்க என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் போது அவர் ஒரு பரிசுத்த சந்ததியாரிடத்தில் இருந்து பரிசுத்த வம்சத்தில் பிறக்க வேண்டும். அதற்கு தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளி ஆரம்பிக்கும் போது வாசியுங்கள். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வம்சாவளி. அல்லேலூயா. ஆபிரகாமை இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம் ஏன் அழைத்தார் தெரியுமா? பிதாவாகிய தேவனை முன்ன பின்ன தெரியாத ஆபிரகாமை ஸ்தோத்திரம் 75வது வயசுல அவர் அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கும் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்து கொண்டிருந்த ஆபிரகாமை அழைத்தது. அவர் பிறக்கும் போது இயேசு கிறிஸ்து வம்சம் வரலாறு ஆபிரகாமுடைய வம்சத்தில் வர வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இடத்தில் நீங்கள் வந்து இருக்கிறது ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. உங்களை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். பாருங்க ஸ்தோத்திரம். அந்த அழைப்பு குறித்து நாம் பார்க்கும்போது ஆதியாகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா. பாருங்க ஸ்தோத்திரம். 75வது வயசுல 75 வயசுல சொல்லணும். ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருந்தா 58ல ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. இன்னும் சில டிபார்ட்மெண்ட்ல 60 ரிட்டையர்மெண்ட் ஆகும். அப்ப ரிட்டையர்மெண்ட் ஆகி பிள்ளைகளோடு சின்ன பிள்ளைகளோடு இருக்கிற ஒரு வயசுதான் எல்லாம் முடிந்து என்று நினைத்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி வேளையிலும் கூட எனக்கு வயசாகி போச்சுது, என்னுடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கை முடிய போகிறது என்று சொல்லுகிற யாரெങ്കിലും என்னை கேட்கிறாய் இருந்தா, ஆபிரகாமை அழைத்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். வயசு விஷயமே கிடையாது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமை அழைக்கும் போது நீ உன் தேசத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் எல்லாவற்றையும் விட்டு நீ புறப்பட வேண்டும். அட்ரஸ் கொடுக்கல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அட்ரஸ் உள்ள தேவன், அழைத்த தேவன், பரிசுத்தமா உள்ள தேவன் ஸ்தோத்திரம் நம்மை அழைத்து இருக்கிறார். அவர் அழைத்தால் அவருக்காக நாம் இறங்கி புறப்பட்டார். பாருங்க ஸ்தோத்திரம். அவர் நம்மை தனியே விட மாட்டார். அவர் நம்மளோடு கூட வருவார். ஹல்லேலூயா. உலகத்தின் முடி பரிவங்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆபிரகாமோடு கூட இருந்தார். வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் 6 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். வாசிங்கள். தொடர்ந்து வாசித்து போய், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவர் புறப்பட்டு போனார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அழைப்புலே அவருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. உன்னுடைய பேரை பெருமைப்படுத்துவேன். வேற எந்த புஸ்தகங்களிலும் மதங்களிலும் சொல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு தேவன் வைத்திருக்கிறார். உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். ஹல்லேலூயா. எந்த விதமான 6 விதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஸ்தோத்திரம் அவர் தகப்பனுடைய வீடையும் தன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாவற்றையும் விட்டு தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து அவர் ஆராலிருந்து புறப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் புறப்படும் போது பாருங்க, தன்னுடைய சகோதர புத்திரனாகிய லோத்தும் கூட புறப்பட்டு வருகிறார். போற இடங்களில் எல்லாம் ஸ்தோத்திரம் பாருங்க 9 இடங்களில் கூடாரத்தை அமைத்து அங்கே பலிபீடங்களை கட்டி தேவனை ஆராதித்தார். ஹல்லேலூயா.